ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுகர் கட் டே இன்றைக்கி 18ல் இருக்கோங்க. இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எம்டி ஸ்டமக்கில் இந்த நெல்லிக்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் போட்டு க்ரீன் ஜூஸ் மாதிரி தாங்க எடுத்துட்டேன். சரி, ரொம்ப நாள் ஆச்சு, இது எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இதை எடுத்திருந்தேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு லீவு. இது பார்த்திங்கன்னா முராக் பேத்தி அப்படின்னு சொல்லி ஒரு சிக்கன் கிரேவி மாதிரிங்க. இது எப்படின்னா ரெடி டு ஈட், அதாவது இந்த பவுச்சில் இருக்கும். நம்ம அப்படியே ஹாட் வாட்டரில் இந்த பவுச்சை அப்படியே போட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே வச்சுருந்தோம்னா நமக்கு சூப்பரான கிரேவி ரெடி. இது நான் ஆக்சுவலி வாங்க மாட்டேன், இது என் ஹஸ்பண்ட் வாங்கி அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதான் எப்படி இருக்குது டேஸ்ட்டு, பசங்களுக்கு கொடுத்துப்பாரு எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அதனால தான் செஞ்சு பார்த்தேன். டேஸ்ட்டு நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக சூப்பராக இருந்துச்சு. இது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தான் வச்சிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி போட்டாச்சு. நைட்டுக்கு மதியம் ஒன்றும் சாப்பிடல, இதுவே ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது. மதியத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு முட்டை தோசை மட்டும் எடுத்துட்டேன். திருப்பி நைட்டுக்கு வந்து சீரக தண்ணியை எடுத்தாச்சு. நல்லபடியாக சுகர் கட் பண்ணியாச்சு. இப்படி தான் இந்த டே போச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.